ஏன் இண்டிவிஜுவலான ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. குழு விளையாட்டை பொறுத்து எல்லாருமே ஆள் வந்தால் தான் வருவாங்க. ஆள் வர வரைக்குமே வாக்கிங் ஜாக்கிங் வார்ம் அப் பண்ணலாம். அதுபோக தனியாக கேட்ச் பயிற்சி ஓடுறது ஆடுறதெல்லாம் பண்ணலாம். குதிக்கிறது நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கனாத்தான் அதில் வந்து வெற்றி பெற முடியும். சும்மா எல்லாருமே ஃபேமஸ் ஆக முடியாது. இப்போ தனி விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம். ரன்னிங் ஓடுறது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பு தனியாக தான் குதிப்பாங்க, அவங்க வெற்றி ஏறுறாங்க. இது குழு விளையாட்டு தனியாக பண்ணக்கூடாதுனால இல்லை, நம்ம தனியாக பயிற்சி செஞ்சோம்னா நம்ம வெற்றி பெறலாம். இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக தெரிவிங்க. நிறைய பேர் பண்ணுறதில்ல, கிராமங்களில் இன்னும் சிட்டிகளில் ஒரு சிலர் பண்ணுறதில்ல. மெயினாகவே பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரு, ஃபுட்பால் பிளேயர், எந்த பிளேயராக இருந்தாலுமே அது கம்பல்சரி பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக கிடைக்கிற டைமில் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஓடலாம், ஜாக்கிங் போகலாம், வார்ம் அப் செய்யலாம். சரிங்களா? இன்னும் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸு அதை வார்ம் அப் பண்ணலாம். இன்னும் கேட்ச் தூக்கி பிடிச்சி அவங்களே கேட்ச் பிடிப்பாங்க. இன்னும் பல விஷயங்களை பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியறதில்ல. பண்ணிங்கன்னா அது மேம்போக்காக இருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு கேட்ச் வரல, எனக்கு பவுலிங் வரல, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, வாழ்க்கை குழப்பமாக இருக்குது, மனசு சஞ்சலப்படுது, மனசு சிரமமாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, ஆஃபீஸ் கஷ்டம், குடும்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ பேர் விளையாடுறோம். கரெக்டுங்களா? எத்தனையோ பேர் விளையாடுறோம். எல்லாத்துக்குமே தீர்வு என்னென்னா, நீங்கள் ஒரு வார்மப்பு செய்கிறத முறையாக செய்யுங்க. யாரும் இல்லாத போது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதில் ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். யாருமே இல்லாத போது தனியாக இருக்கும்போது தனியாக இருந்து தனியாக உட்காரு, தனியாக போய் அங்கே உட்காரு, தனியாக போய் உட்காந்து நிம்மதி கிடைக்குமாங்களேங்க. அதேமாதிரி தனியாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். ஓடுறதா இருந்தாலும் ஆடுறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓடுறது குதிக்கிறதெல்லாம் பண்ணுங்கள். அதில் மன உறுதி கிடைக்கி, தன்னம்பிக்கை கிடைக்கி, விடாமுயற்சி கிடைக்கி. எல்லாமே வந்து இந்த விளையாட்டில் இருக்குது. நம்ம தனியாக பயிற்சி செய்கிறதுல இருக்குது. ஒரு நாள் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு டிப்ரெஷனாக இருக்குது. ஆஃபீஸில் அங்கே டிப்ரெஷன், இங்கே டிப்ரெஷன், எல்லா பக்கம் டிப்ரெஷனாக இருக்கிறத இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஓடினாலும் சரி, ஒடியாந்தாலும் சரி, கேட்ச் பிடிச்சாலும் சரி, ஃபுட்பால் விளையாடுறீங்களா இருந்தாலும் சரி, கபடி விளையாடுறீங்களா இருந்தாலும் சரி, வாலிபால் விளையாடுறீங்களா இருந்தாலும் சரி, பூப்பந்து, சரிங்களா? வேறு நிறைய விளையாட்டு குழு விளையாட்டாக இருக்குது. யாரும் இல்லாத போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குதித்து ஆடி ஓடி பாருங்கள். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஞாபகம் எல்லாம் ஓடி போயிடும். சரிங்களா? எப்போ பாரு ஆஃபீஸ் பற்றியே நினைக்கக்கூடாது. அந்த பிடிக்கிறோம்னா பிடிக்கிறது, கேட்ச்னா கேட்சை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கணும். அப்படி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே பிளான் பண்ணுவோம். அது இதையும் கரெக்டாக செய்வோம். நம்ம பசங்கள்கிட்ட நல்லா பேசுவோம். நம்ம எல்லாத்துக்கிட்ட சரியாக பேசுறதுக்கு உண்டான பயிற்சி இதில் கிடைக்கி. கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த குழு விளையாட்டாக இருந்தாலும் சரி, தனி விளையாட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? மனசு 1000 கஷ்டமாக எல்லாம் கரைஞ்சு போயிடும். முயற்சி செய்யுங்க. விடாமுயற்சி ஒரு மனிதனை மேம்போக்கும். சரிங்களா? நன்றி.